தலைவலி சளிக்கான தைலம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது லிக்விடாகவும் பண்ணலாம், ஜென்டில் பாம் அமிர்தாஞ்சல் மாதிரியும் செய்யலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் பச்சை கலப்பரம், புதினா உப்பு, கற்பூரவள்ளி உப்பு. இந்த 3ஐயும் பயன்படுத்தி தாங்க செய்ய போகிறோம். அதுவே கட்டியாக கொஞ்சம் வேணுமென்னா தேன் மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கணுங்க. இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். கிடைக்காதவங்க வேணுங்கிறவங்க கேளுங்க, நான் வாங்கி அனுப்புகிறேன். இது ஒரு செட்டில் 10 கிராம் இருக்கும். இது தனியாக இருக்கிற வரையும் ஒன்றும் ஆகாது. இது 3 ஒட்டுக்காக சேர்த்தி ஒரு கண்ணாடி பாட்டிலையோ டப்பாவிலையோ ஒட்டுக்காக சேர்த்தி குளுக்கும்போது குலுக்கி வச்சுட்டா ஒரு நைட்டு ஃபுல்லும் அதை அப்படியே வச்சுடுங்க. அது அடுத்த காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது இது தண்ணியாக இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். சளிக்கு பூசும்போது அப்படியே சளி கரைஞ்சி வருது உங்களுக்கே தெரியும். ஆனால் இது கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும். அதுக்கு இது கூட கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்தி கலக்கி வச்சுக்கோங்க. லிக்விடாக வேணுமென்னா. எனக்கு கட்டி பதமாக தான் வேணுங்கிறவங்க இது கூட தேன் மிளகையும் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெயும் சேர்த்தி உருக்கி அது கூட அந்த தைலத்தை சேர்த்தி டபுள் பாயில் மெத்தடில் செஞ்சு எடுத்து டப்பாவில் ஊற்றி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரத்துலேயே ஆறின பிறகு அது கட்டி ஆகிடும். இந்த தைலம் உங்களுக்கு வேணுமென்னா கேளுங்க, செஞ்சியும் கொடுக்குறேன். செட்டு வேணுமென்னாலும் கேளுங்க, வாங்கி அனுப்புகிறேன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்.